மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் கழகத் தலைவர் அவர்களின் ஆணைக்கிணங்க கோவை மாநகர் மாவட்ட திமுக சார்பில் இன்று 29/4/2024 திங்கட்கிழமை மதியம் 1 மணி அளவில் வரதராஜபுரம் இஎஸ்ஐ மருத்துவமனை அருகில் அமைக்கப்பட்டுள்ள நீர்மூழ்ப் பந்தலை கோவை மாநகர் மாவட்ட திமுக செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான கார்த்திக் அவர்கள் திறந்து வைத்து பொதுமக்களுக்கு நீர்மோர் இளநீர் பழ வகைகளை வழங்கினார். இந்நிகழ்வில் மாநகர் மாவட்ட அவைத் தலைவர் கோவை நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளர் கணபதி ராஜ்குமார், மாநகர் மாவட்ட பொருளாளர் எஸ்.எம்.பி. முருகன், கழக தீர்மானக்குழு இணைச் செயலாளர் பி. நாச்சிமுத்து, கழக தீர்மானக்குழு உறுப்பினர் மு. ரா. செல்வராஜ், வழக்கறிஞர் மாநில இணைச் செயலாளர்கள் கே.என். தண்டபாணி, பி.ஆர். அருள்மொழி, தலைமை செயற்குழு உறுப்பினர் ஆனந்த்குமார், பொதுக்குழு உறுப்பினர்கள் புதூர் மணிகண்டன், தங்கம், சந்திரசேகர், குப்புசாமி, சரஸ்வதி, புஷ்பராஜ், பகுதி கழக செயலாளர்கள் எஸ்.எம். சாமி, மு. சிவா, துரை, செந்தமிழ் செல்வன், மா. நாகராஜ், அஞ்சுகம் பழனியப்பன், கே.எம். ரவி, ஏ.எம். கிருஷ்ணராஜு, வி.ஐ. பதருதீன், மேற்கு மண்டல தலைவர் தேவயானை தமிழ்மறை, வட்டக்கழக செயலாளர்கள் கே. ஆனந்த்குமார், மா. சிவகுமரன், எல்.பி.எஃப். சண்முகம், டவுன் பா. ஆனந்தன், அன்பு, ஏ.எஸ். நடராஜ், தலைமை கழக பேச்சாளர் சிங்கை பிரபாகரன், அணிகளின் அமைப்பாளர்கள் சிவபிரகாசம், ஆர்.கே. சுரேஷ்குமார், வடவள்ளி மணி, நா. பாபு, கண்ணன், அன்புச்செழியன், அர்ஜுன், அறங்காவலர் குழு தலைவர் மெட்டல் ராஜாமணி, போனஸ் பாபு, மாவட்ட அறங்காவலர் குழு உறுப்பினர் தனபால், மாமன்ற உறுப்பினர் ஆதி மகேஸ்வரி, பகுதி துணை செயலாளர்கள் திராவிடமணி, பாரதி நகர் செல்வம், அவைத் தலைவர் கே.பி. ராமகிருஷ்ணன், டவுன் வேணுகோபால், ஜனார்தனன், நித்யானந்தம், சண்முகசுந்தரம், சிவகுமார், தென்னவர் செல்வம், ராமநாதன், சீனிவாசன், சுரேஷ், அன்பழகன், மாமன்ற உறுப்பினர் ஜெயபிரதா தேவி, கேசவன், சிங்கை சவுந்தர், அழகுராஜா, மாணவர் அணி பாண்டி, அனைத்து உள்ளாட்சி பிரதிநிதிகள், அனைத்து அணிகளின் அமைப்பாளர்கள், துணை அமைப்பாளர்கள், பகுதி கழக, வட்டக்கழக நிர்வாகிகள், கழக செயல் வீரர்கள், கழக தொண்டர்கள், திரளான பொதுமக்கள் கலந்து கொண்டனர்.